श्री राम जय जय राम। 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 जय श्री राम। ब्रह्म नबाहूनी निर्मल पाहता तैसे चीपोकळ अरूप आणि विशाल मर्यादे वेगळे एकवीस स्वर्गे सप्त पाताळ मिळून एक ब्रह्मगोळ ऐसी अनंतते निर्मळ व्यापून असे अनंत ब्रह्मांडा खालते अनंत ब्रह्मांडावरते तेणे विण स्थळरिते अणुमात्र नाही जडी स्थळी काष्ठी पाषाणी ऐसे वदे लोकवाणी तेणे विण रिता प्राणी एकही नाही जलचरास जैसे जल बाह्याभ्यांतरी निखळ तैसे ब्रह्म हे केवळ जीवमात्रासी जळा वेगळा ठाव आहे ब्रह्मा बाहेरी जाता नये म्हणूनी उपमानस आहे जळाची तया आकाशा बाहेरी पळो जाता पुढे आकाशाची तत्वता तैसे या अनंता अंतची नाही परी जे अखंड भेटले सर्वांगास लिगटले अति निगट परी चोरले सकळांसी जे तयामध्येची असिजे परी तयास नेणिजे उमजे भास नुमजे परब्रह्मते आकाशामध्ये आभाळ तेणे आकाश वाटे डहुळ परी ते मिथ्या निवळ आकाशाची नयन असे जय श्री राम। जय श्रीराम। ஏழாவது தசகத்துல நாலாவது சமாசம் விமல பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. சாதாரண ஜீவன் இந்த லோகத்துல தேக புத்தியோட இருக்கிறதுனால தேக புத்திக்கு காரணம் அஞ்ஞானமே இருக்கிறதுனால பரவஸ்துவ பரபிரம்ம வஸ்துவ தேடிக்காமலே இருக்கான். இந்த விஸ்வமே இந்த தேகமே சத்தியம் அப்படின்னு நினைச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். பிரம்ம ஜானம் உண்ணானப்புறம்தான் ஜன்மம் மரணம் அப்படிங்கிற சக்கரத்திலேருந்து அவன் கழண்டு வர முடியும் அப்படிங்கிறது நம்ம வேதங்களும் ஸ்ருதிகளும் பெரியோர்களும் சொல்லலாம். அந்த பிரம்ம ஜானத்தை எடுத்து கொடுக்கிறது தாசபோத கிரந்தம். பிரம்மம் எங்க அப்படின்னு தேடும் பொழுது ஸ்தூலமான விஷயங்கள்ல தேடுவதற்க விட இன்னும் வசதி அது சூக்ஷ்மம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு தேடுறதுதான் நல்லது. அப்பதான் உண்மையான பிரம்மஸ்வரூபத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸ்தூலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு அது சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த அளவுக்கு பிரம்மம் சூக்ஷ்மம் அப்படிங்கறத அனுமானிக்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதனால சதுர்தச பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல பெரும்பாலும் நம்ம சூக்ஷ்மம்னா என்னன்னு சொல்லுவோமோ அதையே எடுத்து பேசுறார். நேர பிரம்மம் இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுத்ததுன்னா அது ஏறாது. ஏன்னா ஏற்கனவே நம்மளிடத்த சில எண்ணங்கள் சில அபிப்பிராயங்கள் இதெல்லாம் உண்டு. அதனால நம்ம எண்ணங்கள் நம்ம அபிப்பிராயங்கள் எப்படியோ அதன் போக்குக்கே போகி சதுர்தச பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிறது பண்ணினார். சப்தத்தையே நம்ம சூக்ஷ்மம்னு நினைக்கிறோம்.
ஆகாசத்தையும் சூக்ஷ்மம் தான் சொல்றோம். அது மாதிரி பல விதமான சூக்ஷ்மமான விஷயங்களை பேசிட்டு வந்து அதெல்லாத்தையும் நிரசனம் பண்ணி இது சூக்ஷ்மம் தான் ஆனா இது பிரம்மம் இல்லை, இது சூக்ஷ்மம் தான் ஆனா இது சுத்த பிரம்மம் இல்லை அப்படின்னு எதெல்லாம் நம்ம பிரம்மம்னு சூக்ஷ்மமாக கருதுறோமோ அதெல்லாம் இல்லைன்னு நகர்த்தி விட்டு அந்த சமாசத்தை முடிக்கும் போது சொல்றார், சத்குருமுகே புடே கதேச்சா அன்பயே கேலாச்சி கரூரிச்சயே ஜேனே அனுபவாசியே கேவல பிரம்ம. பதார்த்த ஐசே பிரம்மனவே, பிரம்மம் ஒரு பதார்த்தம் இல்லை, எடுத்து கொடுத்து இதுதான் பிரம்மம் அப்படின்னு காமிச்சு கொடுக்க. மாதே ஹாத்தே தருணி தியாவே, என் கையிலான இதுதான் பிரம்மம் பாய், இதுதான் பரவஸ்து அப்படின்னு ஒரு வஸ்து இல்லை. அது பரவஸ்துன்னு சொல்றமே தவிர ஒரு வஸ்து இல்லை கையில எடுத்து கொடுக்கறதுக்கு. நான் அதை கொடுக்கவும் முடியாது, நீ அதை வாங்கிக்கவும் முடியாது. அப்போ அந்த பிரம்மத்தை கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. பிரம்மம் அதுக்கு உட்பட்டது இல்லை. பிரம்மம் அனுபவபூர்ணமாக இருக்கக்கூடிய விஷயம். அந்த அனுபவமுமே நாம் சாதாரணமா நம்ம துவந்தமாக இருக்கக்கூடிய இந்த லோகத்திலையும் தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி ஒரு அனுபவம் இல்லாம அப்ராகிருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அகண்டானுபவம். அந்த அகண்டானுபவத்தை யாரு ஏற்கனவே அகண்டத்துல இருக்காரோ, யாரு ஏற்கனவே ஸ்வரூபத்துல இருக்காரோ அவரிடத்தேந்து அந்த அனுபவத்தை பெறணும். அது யாரு அப்படின்னா சத்குருநாதாள். அசோ ஹே அனுபவே சத்குருமுகே, சத்குருமுகேன அந்த அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் சத்குருநாதால் எடுத்து கொடுக்கக்கூடிய அனுபவத்தை தான் விமல பிரம்ம நிரூபணம் அப்படிங்கிற சமாசத்துல எடுத்து சொல்ல போறேன் அப்படின்னு நம்மளுடைய அபிப்பிராய பிரகாரம் எதெல்லாம் பிரம்மமோ அதெல்லாம் எடுத்துட்டு தள்ளி விட்டு இப்போ விமல பிரம்மம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறது எடுத்து கொடுக்கிறார். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு சமாசம். பிரம்மத்தை இருக்கிறபடி விவரணம் பண்ண ஆரம்பிக்கக்கூடிய சமாசம் இது. மெதுவாகவே இந்த சமாசத்தை நம்ம சேவிப்போம். ஜாகிரதையா கவனத்தோட இந்த சமாசத்தை சேவிச்சோமானால் பிரம்மம் என்னன்னு தெரிய வரும். இன்னொரு விஷயம், சதுர்தச பிரம்ம நிரூபணத்தை முடிக்கும் போது அவர் ஒரு விஷயம் ரொம்ப அருமையா சொன்னார். நாம் தேக புத்தியிலையும் துவந்துவத்திலையும் இருந்திருக்கிறவர்கள் அத்விதீயமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை எப்படி புரிஞ்சுக்க போறோம்? நம்முடைய ஞானேந்திரியங்கள்னால புரிஞ்சுக்க முடியாது, கர்மேந்திரியங்கள்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா நம்ம இடத்துல ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. அந்த சக்தி தான் கல்பனா சக்தி. அந்த கல்பனா சக்தி எப்படின்னா, அதை எந்த பக்கம் திரும்பி விடுறையோ அதோட லீனமாகணும். அதோட ததாகாரத்துவத்தை அந்த கல்பனா சக்தி அடைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சக்தி. அந்த கல்பனா சக்தியை லௌகிகமான விஷயங்கள்ல திருப்பி விட்டோமானால் அதுல தேர்ச்சி அடைஞ்சவர்கள்லாம் இருக்காளே. இந்த லோகத்தை எவ்வளவோ லௌகிகமான விஷயங்கள்ல தேர்ச்சி அடைஞ்சவர்கள் யாரு? யாரெல்லாம் தன்னுடைய கல்பனா சக்தியை அந்த இடத்துக்கு திருப்பி விட்டாலோ அவாதான். அந்த கல்பனா சக்தியை அங்க திருப்பி விட்டு அப்பேற்பட்ட லௌகிகமான பெரிய பெரிய விஷயங்கள்ல அவ தேர்ச்சி அடைஞ்சது காரணம், அந்த கல்பனா சக்தி அவளை அந்த விஷயத்துல முழு முறையாக இறக்கி விட்டு அந்த விஷயத்தோட அவளை ததாகாரமாக பண்ணி விடுறதுதான் அதுக்கு காரணம். அப்பேற்பட்ட கல்பனா சக்தியை லௌகிகமான விஷயங்கள் துவைத்தமான விஷயங்கள்ல திருப்பி விடுறதுக்கு பதிலா அத்வைத்தமாக பரபிரம்ம வஸ்து இடத்தை திருப்பி விட்டோம்னா இதே கல்பனா சக்தி அங்கேயும் நம்மளை அழைச்சிட்டு போகும். அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கல்பனா அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா இமேஜினேஷன் சொல்றோமே, அந்த இமேஜினேஷன்ங்கிறது இல்லை. கல்பனா சக்தி அப்படிங்கிறது இங்க சங்கல்பத்தை குறிக்கிறது. பரபிரம்ம வஸ்துவே இந்த லோகத்து தானே தோன்றித்து எல்லாமாகவும். அதுக்கு தோன்றதுக்கு என்ன காரணம்? அது ஏற்கனவே அதையும் கல்பனா சக்தின்னு சொல்லிவிட்டார் தாஸ்போதத்துல. இதுக்கு முன்னாடி சமாசங்கள்ல சொன்னார். அந்த கல்பனா சக்திங்கிறது என்னது? பரபிரம்மத்தினுடைய சங்கல்பம். அப்போ எந்த சங்கல்பத்தினால பரபிரம்மம் பலதாக ஆச்சோ அந்த பலதிலேந்து ஒன்னு திரும்பவும் பிரம்மமாக போகிறதுக்கும் அந்த சங்கல்பமே காரணம். அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்போ இங்க சாரம் என்னன்னா, அந்த கல்பனா சக்தியை பரபிரம்மத்துக்கிட்ட திருப்பி விடணும். அப்பதான் ததாகாரத்தை அடைய முடியும். அதை எப்படி திருப்பி விடுறதுன்னா, அந்த பிரம்மத்தை பத்தி இப்ப பேசணும். அந்த விமல பிரம்மத்தை பத்தி பேசி
நம்ம கல்பனா சக்தியை அந்த விமல பிரம்மத்துக்கிட்ட திருப்பி விட்டு ததாகாரத்துக்கு அழைச்சிட்டு போகக்கூடிய அருமையான ஒரு முறை. பிரம்ம நபாகூனி நிர்மல. இப்ப நம்ம கல்பனையே எல்லாரும், இந்த ஸ்ரோதாக்கள் எல்லாருமே அவ கல்பனா சக்தியை பிரயோகப்படுத்தி இவர் என்ன சொல்லறாரோ அதை சாவதானமாக கவனமாக மனசுல வாங்கிட்டு அங்க திருப்பி விட்டோமானால் பிரம்ம ஜானம் அடைய முடியும். பிரம்ம ஜானம் அடையிறதுன்னா என்ன? நாமே பிரம்மமாக போய் நிற்க முடியும். பிரம்ம நபாகூனி நிர்மல. சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் சூக்ஷ்ம விஷயம், நமக்கு தெரிஞ்ச விஷயம், இருக்கிறதெல்லாத்தபடியும் சூக்ஷ்மமாக நம்மளுக்கு சதிருஷமாக தெரிகிறது ஆகாசம். ஆகாசம் நிர்மலமாக இருக்கு. ஆகாசத்துல எப்பேற்பட்ட மலமும் கிடையாது, எப்பேற்பட்ட டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. ஆகாசம்னா இங்க ஒரு ஸ்கைன்னு அர்த்தம் இல்லை. ஆகாசம் அப்படின்னு சொல்றது ஸ்பேஸ். பிரம்ம நபாகூனி நிர்மல. ஸ்பேஸ் அப்படிங்கிறது எந்த அப்பழுக்கும் கிடையாது. அந்த ஸ்பேஸை விடையும் நிர்மலமாக இருக்கக்கூடியது பிரம்மம். இது நம்ம கல்பனைக்கு இதை கொடுத்தா போறோம். கல்பனையில ஸ்பேஸை விட நிர்மலம் பிரம்மம் அப்படின்னு விட்டுட்டோம்னால் அப்புறம் கல்பனை இதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு நம்மள இந்த பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகும். இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற சக்தி. பாகாத்தா தைசேச்சி போக்கணும். ஆகாசம் எப்படி இருக்கு பார்க்க? எம்டியா இருக்கு. பிரம்மமும் எம்டியா இருக்கு. ஆனா ஆகாசம் எம்டியா இருக்கோ இல்ல. ஏன்னா நாமும் அந்த ஆகாசத்துலதான் இருக்கும். நாம் இங்க இருந்து வரும்ன வழியில இருக்கக்கூடிய ஆகாசத்தை பார்க்கும் பொழுது எம்டி. நாமும் சேர்ந்து அந்த ஆகாசத்தை இருக்கோம்னு பார்த்தா எம்டின்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அது மாதிரிதான் பிரம்மம். இப்ப நீ தனியா நின்று பார்க்கும் பொழுது பிரம்மம் எம்டியா தெரியாது. ஆனா அந்த பிரம்மத்தின் சேர்ந்து நீயும் இருக்காய் அப்படின்னு பார்க்கும் பொழுது பிரம்மம் எம்டி இல்ல, பிரம்மத்துலதான் எல்லாமே இருக்கு. அப்போ ஆகாசம் எப்படி எம்டியா தெரிஞ்சின்றும் ஆனால் அதுலதான் எல்லாமே இருக்கு. நம்ம பிருத்திவி, நம்ம பூகோளம், சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாம் அந்த ஆகாசத்துல தான் இருக்கு. ஆனா பிருத்திவியில நின்று பார்க்கும் பொழுது பாக்கியெல்லாம் வழியில தெரியறது, ஆகாசமும் தனியா தெரியறது. ஆனா இது எல்லாத்துக்கும் மேல போய் நின்று பார்த்தோமானால் அதே ஆகாசத்துல எல்லா கிரகங்களும் தெரியறது. அது மாதிரி பிரம்மமாக நின்று பார்க்கும் பொழுது அதுக்குள்ளேயே எல்லாம் அடக்கமாக தெரியறது. ஆனா சிறிய ஒரு விஷயத்தை நின்று பார்க்கும் பொழுது பிரம்மம் தனியா தெரியறது. இதெல்லாம் இருக்கு. இந்த பிரம்மாண்டம் முழுக்க இந்த ஆகாசத்தை இருக்குங்கிறதுனால ஆகாசத்துக்கு ஒரு ரூபம் உண்டோ? இல்லை. எல்லா ரூபங்களும் ஆகாசத்துல இருக்கே தவிர ஆகாசத்துக்குன்னு ஒரு ரூபம் கிடையாது இல்லையா? அது மாதிரி அரூப பிரம்மம் ரூபம் இல்லாதது. ஆனா பார்த்ததுன்னா பல ரூபங்கள் அதுல வியாபித்து தெரியும் பொழுது பிரம்மத்துக்கு ஒரு ரூபம் உண்டோ அப்படின்னு ஒரு தோற்றம். விஷால, பரம விஷாலமாக இருக்கு இந்த பிரம்மம். இப்போ ஆகாசமே எவ்வளவு விஷாலம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணிக்கையில இல்லை. ஆனா இந்த ஆகாசத்துக்கு ஒரு முடிவு இருக்கு. நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய ஆகாசத்துக்கு ஒரே வித்தியாசம். இந்த ஆகாசமா உதாரணம் எடுத்துன்றது இப்போ இங்க கல்பனா சக்தியை ஓட விடணும். என்னன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஆகாசம் மரியாதா உள்ளது, ஒரு லிமிட் உள்ளது. பிரம்மம் என்கின்ற ஆகாசம் போல விஷாலமாக இருக்கிறது. மரியாதா வேகனே, ஒரு மரியாதா, ஒரு லிமிட்டே கிடையாத அகண்டம். இது நம்ம கல்பனா சக்திக்கு ஒரு இறை. எவ்வளவு விஷாலம்! ஏகவீச ஸ்வர்கே 21 ஸ்வர்க்கம், சப்த பாதாள 7 பாதாளங்கள். இது எல்லாத்தையும் சேர்த்துதுன்னா மிலோன ஏக பிரம்மகோள. இது எல்லாத்தையும் சேர்த்துதுன்னா ஒரு பிரம்மகோளம், ஒரு பிரம்மாண்டம். ஐசே அனந்ததே நிர்மல வியாபூன அசே. இது மாதிரி அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள் உண்டு. அத்தனை அனந்த கோட்டி பிரம்மாண்டங்கள்ல வியாபித்து இருக்கக்கூடியது பிரம்மம். அப்படி வியாபித்தும் எதுனாலையும் எஃபெக்ட் ஆகாம, எதிலையும் கலப்படமாக தான் ஆகாமல் நிர்மலமாக இருக்கக்கூடியது பிரம்மம். இப்ப இதெல்லாம் பார்த்ததுன்னா பதார்த்தங்களா இல்லாமல்
இதெல்லாமே வர்ணனைகள், நம்ம கல்பனைக்கு தான் முடியும். இப்ப சொன்ன விஷயங்கள்லாம் நம்ம கை கால் கண்ணு மூக்கு காதுனாலும் தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இவர் சொன்னதை அப்படியே கண்ணை மூடிண்டு வர்ணனையை கேட்டுட்டோமானால் நம்ம மனசால எண்ண முடியறது. எப்படி எண்ண முடியறது? நம்ம கல்பனா சக்தினால எண்ண முடியறது. இத கல்பனை பண்ணுங்கிறார். இத கல்பனை பண்ணி பண்ணி இந்த கற்பனையே நம்மளை பிரம்மத்துக்கிட்ட அழைச்சிட்டு போகும். கடைசியில கல்பனையும் இந்த பிரம்மத்துக்கிட்ட கரைஞ்சு போய் பிரம்மம் அப்படிங்கிற ஸ்திதியில நிற்போம். அனந்த பிரம்மாண்டா காலத்தை இது மாதிரி அனந்த பிரம்மாண்டங்கள் இருக்கே, அந்த அனந்த பிரம்மாண்டங்களுக்கு கீழும் அனந்த பிரம்மாண்டா வருத்தே, அந்த பிரம்மாண்டத்துக்கு மேலும் அதை சுத்தி முத்தி எல்லா இடத்திலையும் தேனே வீண ஸ்தலரித்தே அணுமாத்திரனாகி, இந்த பிரம்மம் பிரம்மாண்டங்களுக்கு கீழும் மேலும் இடது பக்கம் வலது பக்கம் எங்குமே இருந்து பிரம்மம் அப்படிங்கிறது இல்லாத இடமே கிடையாது. தேனே வீண அது இல்லாமல் ஸ்தலரித்தேனாகி, ஸ்தலம் அப்படிங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. அணுமாத்திரனாகி, ஒரு அணு அளவு கூட இங்க பிரம்மம் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. இது அப்பப்போ நம்ம புத்திக்கு தெரியக்கூடிய ஆகாசத்தை அப்பப்போ மனசுல வச்சுண்டு அதையே மகத்தான ஒரு நிலையில இந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம கல்பனா சக்தி உபயோகப்படுத்தி அதை பார்க்க முடியும். அடுத்த ஒரு உதாரணம் கொடுக்கிறார். அடுத்த விஷயம் சொல்றார். ஜலி ஸ்தலி காஷ்டி பாஷாணி ஐசேவதே லோகவாணி தேனே வினரிதா பிராணி ஏகஹி நாகி. ஜலத்துல, ஸ்தலத்துல, காஷ்டத்துல, பாஷாணத்துல ஐசி வதே லோகவாணி. பிரம்மம் அப்படிங்கிறது ஜலம், ஸ்தலம், காஷ்டம், பாஷாணம் எல்லாத்தையும் வியாபித்து இருக்கு. தேனேவின ரிதா பிராணி ஏகஹி நாகி. அதனால ஜட வஸ்துவானாலும் சைத்தன்ய வஸ்துவானாலும் என்னென்னலாம் தெரியறதோ எதிலையும் பிரம்மம் இல்லாத ஒரு இடம் கிடையாது. இப்போ ஒரு உதாரணம் சொல்றார் சமர்த்த ராமதாசர். ஜலச்சராச ஜெய்சே ஜல, ஒரு பெரிய தடாகத்திலே ஒரு சமுத்திரமேன்னு வச்சுப்போமே, அந்த சமுத்திரத்துக்குள்ள ஒரு மீன் இங்கேயும் அங்கேயும் நீஞ்சின்னு இருக்கு. ஜலச்சரம், ஜலஜந்து. அந்த ஜலஜந்து மீன் அந்த நீஞ்சின் இருக்கும் பொழுது எங்க ஜலம் இருக்கு எங்க ஜலம் இல்லை, எங்குமே இருக்கே. அந்த மீனை சுத்தி எங்குமே இருக்க. இப்ப இதுக்கு முன்னாடி ஆகாசம் அப்படிங்கிற உதாரணத்தை கொடுத்த பொழுது நாம எல்லாருமே கல்பனையில நம்மளை விட்டுதான் எதையுமே கல்பிக்கிறோம். அததான் இங்க உடைக்கிறார் அவர். நீ கல்பனை பண்ணும் பொழுது உன்னை விட்டு வேற எதையோ பார்க்காதே, நீயும் அதுக்குள்ள இருந்து பாரு. ஏன்னா உன்னை விட்டு பார்த்துட்டேனாலும் அப்புறம் துவைத்தமாயிட ஆயிடும். உன்னையும் சேர்த்து 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 பார்க்கணும். அதுதான் ஏக அத்வைத்தமாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உதாரணம். முதல் உதாரணம், நீ தனியா நின்று ஆகாசத்தை பார்த்து அகண்டத்தை தெரிஞ்சுட்ட பிரம்மம் எங்கும் இருக்கும் சொல்லும் பொழுதும் நீ தனியா நின்று பிரம்மம் எங்கும் இருக்கிற மாதிரி கல்பிக்கிற. அப்படி கல்பிக்காதே. ஜலத்துக்குள்ள மீனாக இருந்துண்டு மீனை சுத்தி வர எப்படி எல்லா இடத்திலையும் ஜலம் இருக்குமோ அது மாதிரி பிரம்மத்தை பாருன்னு அருமையான ஒரு உதாரணம். ஜலச்சராச ஜெய்சே ஜல பாக்கியாபியந்தரி நிகழ. அந்த மீனை சுத்தி வர எங்கும் ஜலமே இருக்கு. மீனுக்குள்ளையும் ஜலம், மீனுக்கு வழியிலும் ஜலம், மீன் சாப்பிடுறதும் ஜலம், மீன் மூச்சு விடுறதும் ஜலத்தையே உள்ள இழுத்துண்டு மூச்சு விடுறது இல்லையா? அது மாதிரி பிரம்மம். தைசே பிரம்மஹா கேவல ஜீவமாத்ராசி. பிரம்மம் ஒரு வியாப்தி, அப்பேற்பட்ட வியாப்தி. இந்த உதாரணத்தை நான் சொன்னேனே தவிர எங்கும் வியாபித்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிறிய விஷயம் தெரியறதுக்காக தான் இந்த உதாரணம் சொன்னேன். இந்த உதாரணம் போராதுன்னு சமர்த்தனே சொல்றார். ஜலாவேகலா டாவாஹே பிரம்மாபாஹேரி ஜாத்தானயே மனோனி உபமானசாஹே ஜலாச்சீதையா. மீனை சுத்திவர் சமுத்திரம் இருக்கே தவிர அந்த சமுத்திரம் பேரப்பட்ட மகா சமுத்திரமா இருந்துட்டு போட்டோம். அந்த சமுத்திரத்துக்கு ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லைக்கு அப்புறம் ஸ்தலம்னு ஒன்று இருக்கு. மீனுடைய
ஜலானுபவம் நம்மளுக்கு பிரம்மானுபவமாக ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுத்தேனே தவிர ஒரு வித்தியாசம் என்னன்னா, அந்த ஜலத்துக்கு அந்த மகாசமுத்திரத்துக்கு ஒரு மரியாதை இருந்தது, ஒரு சீமா இருந்தது, ஒரு லிமிட் இருந்தது. இந்த உதாரணத்துல அதே உதாரணத்தை எடுத்துங்கோ, மீனும் ஜலமும் இருக்கக்கூடிய உதாரணத்தை எடுத்துங்கோ, அந்த உதாரணத்திலேருந்து சமுத்திரத்துக்கு கூட ஒரு எல்லை உண்டு அப்படிங்கிற விஷயம் இருக்கே, அந்த எல்லையை மாத்திரம் நகர்த்தி விட்டேன்னாக்கா பிரம்மம். ஜலாவேகலா டாவாஹே பிரம்மா பாகேரி ஜாதானையே, அந்த சமுத்திரத்திலிருந்து கடந்து வழியில ஒரு ஸ்தலத்துக்கு வரலாம் அப்படின்னு ஒண்ணு உண்டு. ஏன்னா சமுத்திரத்துக்கு எல்லை உண்டு. இங்க பிரம்மத்துக்கு எல்லை இல்லாததுனால பிரம்மமாக இருக்கக்கூடிய ஜலத்திலேருந்து கடந்து ஒரு இடத்துக்கு போகணும், போக முடியும்னே கிடையாது. ஏன்னா பிரம்மாபாகேரி ஜாத்தானையே, பிரம்மத்திலேருந்து வெளியில போக்கடம் கிடையாது. பிரம்மம் இல்லாத இடம்னு இல்லாததுனாலேயே மனோனி உபமான சாகிய ஜலாச்சீதையா, ஜலத்துடைய உபமானம் அதனால சொன்னது. முழுமுறையாக அந்த உபமானத்தை எடுத்துக்க முடியாது. அதே உபமானத்துல ஜலத்துக்கு சீமாவை எடுத்து பார்த்தையானால் என்ன அனுபவம் உண்டோ அதை உன் கல்பனையில ஓடவிடு. ஆகாஷா பாஹேரி பழோ ஜாத்தா புடே ஆகாஷாச்சி தத்துவதா தைசே தயா அனந்தா அந்த சீனாகி. இங்கேருந்து ஆகாசம் தெரியறது நம்மளுக்கு மேல, நம்ம இருக்கிற அபார்ட்மெண்ட்ல இருந்து ஆகாசத்துக்கு தெரியறது. இங்கே தாவி அந்த ஆகாசத்திலிருந்து போயிட்டு இந்த ஆகாசத்தை தாண்டி போயிடலாம் அப்படின்னு ஒருத்தன் தாவினானால் அவன் தாவ 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 ஆகாசம் வந்துட்டே இருக்கு. அவன் எவ்வளவு லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணாலும் இந்த ஆகாசம் வந்துட்டே இருக்கு இல்லையா? அது போல பிரம்மம் தைசே தயா அனந்தா அந்தச்சி நாகி, அதுக்குதான் அனந்தன் என்கின்ற பெயர் அந்த பிரம்மத்துக்கு. அதுக்கு அந்த எண்ட் அப்படிங்கிறது இல்லவே இல்லை, லிமிட் சீமா இல்லவே இல்லை. பரி ஜே அகண்ட பேட்டலே சர்வாங்காசல் லிகட்டலே. இப்போ இந்த பிரம்மத்துடைய அர்த்த விஷயத்துக்கு வரார். இதுவரையிலும் சொன்னது அகண்டத்துவத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டார், சர்வ வியாப்தியாக இருக்கிற விஷயத்தை பத்தி பேசிட்டு வந்துட்டார். ஆகாசம் ஜலம் அப்படிங்கிற உதாரணங்களை சொல்லி நம்ம கல்பனா சக்தியை அதை போய் பிடின்னு விட்டுட்டார். இப்போ கல்பனா சக்திக்கு அடுத்த எறை அகண்டமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கும் பொழுது ஏற்கனவே சொன்னது போல நீ தனியா இருந்துட்டு அந்த ஆகாசத்தை பார்க்கறே நினைக்காதே. அந்த ஆகாசத்துக்குள்ள நீ எப்படி இருக்கையோ அது மாதிரி இந்த பிரம்மத்துக்குள்ளே நீனு இருக்காயின்னு சொல்லிட்டு இல்லையா? அந்த பிரம்மத்துக்குள்ள நீ இருக்கையே, அப்போ அந்த பிரம்மம் எவ்வளவு நெருங்கி இருக்கு. அகண்டத்துவத்தை பார்த்துட்டோம், இப்போ எவ்வளவு நெருங்கி இருக்குங்கிறத பார்க்கறதுக்கு சொல்றார். பரிஜய அகண்ட பேட்டலே, அகண்டமாக தான் இருக்கு. சர்வாங்காச லிகட்டலே, அந்த ஆகாசம் இருக்கே எல்லாத்தோடையும் ஒட்டின் இருக்கு, ஒன்றி போய் ஒட்டின் இருக்கு. நீ அந்த ஆகாசத்திலேயே இருக்க, ஆனா உன்னை அந்த ஆகாசத்தையும் பிரிக்க முடியறதோ? அது மாதிரி உன்னுடைய பிருத்திவி அந்த ஆகாசத்துல இருக்கு, பிருத்திவி ஆகாசத்திலிருந்து பிரிக்க முடியறதோ? ஒரு விஷயம், ஆகாசம் இல்லாத இடம் இல்லை, அதனால பிரிக்க முடியாது. ஆனால் அதே காரணத்தினால ஆகாசம் ஒட்டி 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 இருக்க. ஆகாசத்திலேருந்து பிருத்திவியை தனியா பிரிச்சு எடுத்தோம், இல்ல ஒரு பிரம்மாண்டத்தை தனியா பிரிச்சு எடுத்தோம் அப்படிங்கிறது முடியலையே. அது மாதிரி பிரம்மத்துக்கிட்டேந்து எந்த விஷயத்தையும் பிரிச்சு எடுக்க முடியாது. பிரம்மத்தோட ஒன்னாக இருக்கிறதா எல்லாமே நிகட்டலே. நிகட்டலேனா அப்படி பிணைந்து சேர்ந்து இருக்குன்னு அர்த்தம். அதிநிகட்ட, இதை விட இப்ப நம்ம பக்கத்துல ஒரு வஸ்து வச்சோம், 1 மீட்டர் தள்ளி வச்சோம், 1 ஃபீட் தள்ளி வச்சோம், அதை விட பக்கம்னு என்ன பண்றது? நம்ம உடுத்திக்கிற வஸ்திரத்தை விட பக்கமா எதிர்க்க முடியாது இல்லையா? நினைக்கிறோம் இல்ல, நம்ம உடம்புல இருக்கிற தோல், நம்ம உடம்புல இருக்கிற தோலோட பக்கம் ஏதாவது உண்டா? அப்புறம் அதுக்குள்ள இருக்கிற சதை, அதுக்குள்ள இருக்கிற அஸ்தி அப்படின்னு போயிட்டே இருந்தோமானால் பக்கம் 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 சொல்லிட்டு இதை விட நிக்கட்ட என்ன இருக்கு அப்படின்னா பிரம்மம் தான். நம்ம உள்ள இருக்கக்கூடிய இன்னர் மோஸ்ட் டிஷ்யூ ஃபைபரை விட இன்னும் பக்கமா இருக்கிறது பிரம்மம். அந்த அளவுக்கு பிணைந்து உள்ள பிரவேசிச்சிருக்கு பிரம்மம். எல்லாத்துலயும் அதிநிகட்ட பரி சோரலே சகலாம் செய்தி. ஆனால் அப்படி பிணைந்து ஒன் கூட இதை விட பக்கம் வேற எதுவும் கிடையாதுன்னு பிரம்மம் இருந்தும் அயங்க பிரம்மம் இருக்குங்கிறது நீ ரியலைஸே பண்ணல.
பிரம்மம் அவ்வளவு கிட்ட உன் கூட இருந்துட்டு இருக்கு, ஆனா உன் கூட இருக்குங்கிறது நீ உணரவே இல்லையே. இது இரண்டாவது விஷயம் பிரம்மத்தை பத்தி. முதல் விஷயம் அகண்டம், அகண்டமாக இருக்கிறதுனால சர்வ வியாப்தி. இரண்டாவது விஷயம் அதி நிகட்ட, பிணைந்து இருக்கு, பிரிக்கவே முடியாம பிணைந்து இருக்கு. ஆனாலும் ஒன்னு அகண்டம் சர்வ வியாப்தி, ரெண்டாவது பிணைந்து இருக்கு, ஆனால் நாம் அதை உணர்றதில்ல. கல்பனையை ஓட விடு அப்படிங்கிறார். தயாமதேச்சி அசிஜே, அதிலேயேதான் இருக்க நீ. பரி தயாசனே நிஜே, ஆகாசத்தை பாருன்னா உன்னையா பாக்குற, மேலாண்டு தானே பாக்குற. நீயே ஆகாசத்து இருக்கேங்கிறது என்னைக்கு பார்த்த? ஆகாசம் எங்கன்னு காமிச்ச பொழுது உன்னை என்னைக்கா பார்த்தியா? இல்லையே. மேலதானே மல்லாந்து பாக்குற நீ, அதுலயே இருக்க. ஆனா வேற எங்கேயோ அதை பாக்குற, அதுலயே இருக்கிற இடத்த நீ பார்க்கல. அது மாதிரி பிரம்மத்திலேயே தான் எல்லாம் இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் பிரம்மம் இருந்தும் அந்த பிரம்மத்தை அங்க பார்க்காம தயாம தேசி அசிஜே, அதுலயே நாம் இருந்துட்டு இருக்கோமே அப்படிங்கறத உணராமல் பரி தயாச நெனிஜே, அதை போய் வேற எங்கேயோ தொட்டிட்டு கிடைக்கலையேன்னு இருக்கான். இதுக்கு காரணம் என்ன? உமஜே பாசன உமஜே பரபிரம்மதே. இதுடைய சத்தாவே வேற, இந்த பிரம்மத்துடைய சத்தாவே வேற. அந்த பிரம்மத்துடைய ஒரு குணமே இதுதான். தான் எங்கும் இருந்தும் தன்னை காமிச்சு கொடுக்காமல் அதி சூக்ஷ்மமாக இருக்கு. சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை சூக்ஷ்மமான புத்தியோடு தான் கண்டுபிடிச்சுக்கணும். ஆகாஷாமதே ஆபாட, மூணாவது விஷயம் சொல்றார். ஆகாஷாமதே ஆபாட தேனே ஆகாஷவாட்டே டகுல பரீதே மித்யா நிவள ஆகாஷாச்சியசே. ஆகாசத்தை பாரு, நிர்மலமா கிளீனா நீளமா தெரியுது. ஒண்ணுமே இல்லை, கிளீன் பிளெயின் ஆகாசத்தை பார்க்க முடியுது. திடீர்னு அங்கேந்து ஒரு மேகம் வருது. அந்த மேகம் வந்தப்ப என்ன ஆகுது? கிளீனா இருந்த ஆகாசம் மலினமாகிறது இந்த மேகத்தினால. அல்லவா? ஆகாசமா மலினமாச்சு? ஆகாசம் மலினம் ஆகலையே. அந்த மேகம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பேட போறது. அப்ப திருப்பியும் நிர்மலமாக தெரிகிறது ஆகாசம். அது மாதிரி பிரம்மம் நிர்மலம். முதல்ல அகண்டம் சர்வ வியாப்தி, அதுக்கப்புறம் அதி நிகட்டம், அடுத்தது நிர்மலம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றார். பிரம்மம் என்னைக்குமே நிர்மலம் தான் அந்த ஆகாசத்தை போல. ஆனா அந்த ஆகாசத்துல எப்படி மேகம் வந்து போகிறதுனால பிரம்மம் அந்த ஆகாசம் எப்படி அழுக்காக அந்த மேகத்தினால அழுக்காக டிஸ்டர்ப் ஆனதாக தெரிகிறதோ, அது மாதிரி அகண்டமாக நிர்மலமாக இருக்கக்கூடிய பிரம்மம் வந்து பலவிதமான சிருஷ்டிகள் அது மேல தோன்றதுனால அது அழுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அவ்வளவு சிருஷ்டிகளும் வந்து வந்து போயின்னு இருக்கே தவிர பிரம்மம் அதனால எஃபெக்ட் ஆகாம அப்படியே அழுக்கே அடையாமல் அது நிர்மலமாகவே இருந்துட்டு இருக்கு. எப்படி அந்த மேகம் வந்து போகிறது வந்து அசாஸ்வதமோ, அது மாதிரி இந்த சிருஷ்டியும் வந்து போகிறது அசாஸ்வதம். எது அசாஸ்வதமோ அது மித்யை. அந்த மேகம் போனதுக்கு அப்புறம் இந்த ஆகாசம் இருந்துட்டே இருக்கு. அது மாதிரி இந்த சிருஷ்டி போனதுக்கு அப்புறமும் பிரம்மம் இருந்துட்டே இருக்கு. மேகம் வரத்துக்கு முன்னாடியும் ஆகாசம் இருந்துட்டே இருந்தது, இந்த சிருஷ்டி வரத்துக்கு முன்னாடியும் ஆகாசம் இருந்துட்டே இருந்தது. தேனே ஆகாஷ வாட்டே டகுல, டகுலானா மேல ஆகாசத்துல ஒரு அழுக்கான மாதிரி இருக்கு, ஒரு ஒட்டடை மாதிரி இருக்கு ஆகாசத்துல இந்த மேகம். அது மாதிரி பிரம்மத்து மேல ஒரு ஒட்டடை மாதிரிதான் இந்த சிருஷ்டி அப்படிங்கிறார். பரீதே மித்யா நிவள ஆகாஷாச்சி அசே. ஆகாசம் எப்பவும் இருந்தது, இருக்கு, இருக்க போகிறது. பாக்கி எல்லாம் மேகங்களாக கூடிய ஒட்டடைகள் வகும் போகும். அது மாதிரி இந்த சிருஷ்டி எல்லாம் மித்தியான இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேண்டுகம். பரீதே மித்யா நிவள அப்படின்னு சொல்லிவிட்டார். மேல நாளைக்கு சிரவணம் பண்ணுவோம். ஜெய் ஸ்ரீராம். श्रीराम जय राम जय जय राम, श्रीराम जय राम जय जय राम। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्णा
Rama